இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலை அவர்களின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலை நோக்கி புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டுமென பாஜகவில் இருந்து வெளியேறினேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த பொதுத் தேர்தலில் நான் தொடங்கும் அரசியல் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் 1,15,440 ஒரு கிராம் 14,430 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹280 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநிலங்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் வழங்கப்படும் உதவித்தொகையை ₹2,500 உயர்த்தி வழங்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக அறிவித்துள்ளது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் மீது உக்ரைன் நேற்று மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் எதிரொலியின் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டரின் பயன்பாடு 19% சரிவை கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் மேலும் 3 மாதம் ஒப்பந்தத்தை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. IPS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ருத்ரா M2 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. போலி ₹500 நோட்டுகளின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான பிரத்யோக இணையதள வசதியை பயன்படுத்தி 44,000 மாணவர்கள் எந்த சிக்கலும் இன்றி மறு மதிப்பீட்டு விண்ணப்பத்தை நிறைவு செய்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் ₹3,000 வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 1,21,00,000 லட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தொடக்கப்பள்ளி ஆட்சேர்ப்பு முறைகேடுகள் வழக்கு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் MPயும் முன்னாள் முதல்வருமான மம்தா அவர்களின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவர்கள் ஜூன் 15ஆம் தேதியன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 59 நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக சுமதி அவர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜியோ ஹாட்ஸ்டார் இந்தியா முழுவதும் 75க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களை பணியமர்த்தும் திட்டத்துடன் தனது செயற்கை நுண்ணறிவு திறன்களை பெருமளவில் விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ சார்பில் கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2026ஆம் ஆண்டில் $2 பில்லியன் மதிப்பிலான இராணுவ ட்ரோன்களை இந்தியா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இணைய தவேகாவிற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3,816 கனஅடியாக சரிந்துள்ளது. தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்டப்பணிகளை ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஆய்வு செய்தார். CBSEயின் புதிய தலைவராக லோகண்டே
பிரசாந்த் சீதாராம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. கோவை மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்றார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை இருக்கும் நிலையில் வருகின்ற 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 180 நாட்கள் விசாவில் இந்தியா வரும் வெளிநாட்டினர் குடியேற்ற விதியில் முக்கிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கியூட் மறுதேர்வு வருகின்ற 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் ஆகியோர் முன்னிலையில் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 செயல்படுத்துவதற்காக தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் 11 மாவட்ட ஊராட்சிகள் 40 ஊராட்சி ஒன்றியங்களின் வார்டு மறுவரையறை குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக 5 பக்கங்கள் கொண்ட ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவரிடம் கொடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் மெல்லும் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான முதல் தமிழி நடுகள் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விடைத்தாள் மறுமதிப்பீடு குளறுபடியை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளரை இடமாற்றம் செய்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் முக்கிய பேருந்து நிலையங்களில் பேருந்து சேவையை அதிகரிக்க நடவடிக்கை தேவை என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.